தாதுகாவனம் சொல்றது ஒரு மரத்தை சொல்லி இது ஒரு பட்சத்தில் எங்கே தாதுகாவனம் தெரிஞ்சு அந்த தாதுகாவனத்துக்கு 48,000 ரிஷிகள்லாம் வேதத்தை சொல்றதுக்கு வராங்க. அவங்க மனைவிகள் அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு வராங்க. கீழே வந்த மாத்திரத்திலேயே இந்த முனிவருடைய எண்ணங்கள் மாறி போயிட்டுது. நமக்கான இடம் பூமியில் கிடைச்சாச்சு, இருக்கும் 48,000 பேர். இந்த உலகம் முழுவதும் நம்மளுடைய சக்தி ஓங்கி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? நம்ம வேதம் மந்திரம் இந்த வகைகளில் போனோம்னா உலகம் நமக்கு வசியமாகாது. இந்த வேதத்தை காட்டிலும் தெய்வத்தை விடணும் உலகத்தில் ஓங்கியது எதுன்னா மாந்திரிகம் தான் உயர்ந்தது. அதில் ஈடுபடுவோம் நினச்சிட்டு இந்த 48 ரிஷிகள்லாம் மாந்திரிக கர்மாக்கள் சொல்கிறேன். நாளாக நாளாக ஆணவ வழிபாடு பூமியில் மாந்திரிகத்தை செய்ய ஆரம்பிக்கிறது, தேவலோகத்துக்கு மாந்திரிகத்தை செய்யறது. இப்படியான அவங்க போக்கு வாழ்ந்து வேதத்தை விட்டுட்டு ஒரு மந்திரவாதிகின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டார். அப்போ தேவர்கள்ட்ட போய் மாந்திரத்தை செய்யும் போது தேவர்கள்லாம் பயந்து போய் பரமேஸ்வரனை பிரார்த்திக்கிறார், இதை தடுத்து நிறுத்தணும். பூமியில் இந்த மாந்திரிக கர்மாவினால உலகத்தை அழிக்க நினைக்கிறாரு, சிவபெருமான் தான் காப்பாற்றணும் தேவர்கள்லாம் பிரார்த்திக்கிறார். அப்போ இவருடைய பிரார்த்தனை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக சிவபெருமான் பிக்ஷாடங்களாக ஒரு மாறுவேஷம் எடுக்கிறார். மகாவிஷ்ணு மோகினிங்கிற ஒரு பெண்ணாக அவரும் மாறுறார். சிவனோட வந்து அவரோட சேர்ந்து மகாவிஷ்ணு வர்றார். 2 பேரும் தாதுகாவனத்துக்கு வந்து பார்த்தா மாந்திரம் இருக்கு. அந்த பெண்கள்லாம் அதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. அப்படி இந்த வனத்தில் மோகினியை வளம் வந்து பார்க்கும் பொழுதே இந்த ரிஷிகள்லாம் மோகினியை பார்த்து ஆசை கொண்டுட்டாங்க. நம்ம வனத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு பெண் வருது அப்படின்னு நினச்சிட்டு மோகம் வந்து எழுந்து அவன் பின்னாடியே போயிட்டாங்க. பிக்ஷான்றா போன சிவபெருமான் அந்த பிக்ஷை கேட்குறாரு. அவங்க மனைவிகள் 48 பேருக்கு பிக்ஷை போடுறாங்க. அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த பெண்கள் அவர் மீது ஆசை கொண்டு சிவன் பின்னாடி எழுந்து எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ என்ன ஆகிடுது, மாந்திரிகம் மாந்து நின்று போயிடுறது. எல்லா விதமான கர்மம் நின்று போனவங்க அந்த முனிவர்களுக்கு ஒரு விஷயமும் புரியலை. தாதுகாவனத்துக்கிட்ட வெளில வந்துட்டாங்க எல்லாரும். யாரை பார்த்து? மோகினியை பார்த்து ஒரு பெண்ணாசையாக எல்லாம் வெளில வந்துட்டாங்க. அப்போதான் முனிவர்கள் ஒரு கோபம் வருது, நம்முடைய மாந்திரிகத்தை தடுத்து நிறுத்தி ஏதோ ஒரு மாயா சக்தி நம்மளாம் மயக்க வெளில கொண்டு போயிட்டு இருக்கு. இதற்கு காரணம் வந்திருக்கு 2 பேரும் தான். மனைவிகள் இல்லாமல் யாரும் மயக்க அழிச்சுட்டு போயிட்டாங்கன்னு கோபம் தொட்டு வந்திருக்கிற 2 பேரையும் எங்கேயாவது நம்ம முதல்ல விரட்டிடணும். எப்படி விரட்டலாம் அப்படின்னு மாந்திரிகம் செஞ்சால் இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவான்னு ஒரு எண்ணம் வருது. அதனால் இறைவன் நோக்கி மாந்திரிகம் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஆபிச்சாரிகமான பேர். எல்லா விதமான மாந்திரிகம் சுவாமிகிட்ட போனால் பழிக்கலை. ஆயுதங்கள் அனுப்புகிறாங்க, கத்தி கபாலம் சூடம் மழு எல்லாம். ஆனால் பரமேஸ்வரன் கையில் போய் இது மாறிடுறது. எந்த ஆயுதமும் சுவாமியை போய் தாக்கலை. நிறைவேற தான் ஆபிச்சார ஹோமத்தை பண்ணி அந்த அக்னியிலிருந்து யானை வடிவு அசுவனாக ஒரு விஷயம் ஒன்று வெளில வருது. கஜாசுரம்னு பேர். அதை தான் ஏவனாக படைத்து விரட்டி விடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. நீ போய் நம்மளை எதிரி யாராவது இருக்கிறா, நம்ம மாந்திரியத்தை செய்ய முடியல, நீ போய் அவர் முழுங்கிட்டீங்கன்னா நமக்கு இந்த உலகத்தில் தடையே இல்லை அப்படின்னு அந்த முனிவர்களெல்லாம் சேர்ந்து யானையை விரட்டி விடுறாங்க. யானையும் அறியாமையினால சிவன்னு தெரியாமல் அவர் முழுகிறதுக்கு யானை ஓடுறது. தன்னுடைய வலதுகள் இருக்கக்கூடிய சூலத்தினால யானை தலையில் சாமி கையை வைத்தார். யானை திரும்பி விடுது. எப்படி போச்சு? இறைவன் கைப்பட்ட மாத்திரத்திலேயே அசுரத்தன்மைங்கிறது மறைந்து உண்மையாக ஒரு யானையை பக்குவம் கிடைச்சது. ஆஹா, அது சிவபெருமான் நம்ம எப்படி முழுங்க வந்தோம் தன் தவறை உணர்ந்து மதம் கொண்டு எழுந்து தாதுகாவனத்துக்கே திரும்பி யானை ஓடி போகுது. அப்போதான் அந்த முனிவர்கள் யானையை கண்டு பயப்படுறாங்க. இவங்களால் படைக்கப்பட்டு அனுப்பப்பட்டதான ஒரு ஏவலானது எதிரி அழிக்க இவங்களே தாக்க வரும்பொழுது பயம் வந்து எழுந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே வர்றாங்கன்னா இந்த சுவாமிகிட்டே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் யாருன்னு தெரியல, பின்னி சுண்ணிய மாந்திரம் செஞ்சு பார்த்தோம், உங்கள்கிட்ட போய் நிற்க மாட்டேங்குது, எங்களே தாக்க வருது, யானைக்கு இருந்து எங்கள் நீங்கள் தான் காப்பாற்றணும் என்றாங்க. அப்போ சுவாமி 2 பேரையும் காப்பாற்றணும். யானைக்கு மோட்சத்தை கொடுக்கணும், முனிவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கணும். அதனால தன் உடலை குறுக்கி குழந்தையாக மாறி யானைக்குள்ள சிவபெருமான் போய் மறைந்தார். அதான் கிருத்திவாசர்னு பேர். தன் உடலை குறுக்கி குழந்தையாக உள்ளே போனவனே உலகமே இருண்டு போயிடுறது. பூமி பிரகாசிக்கலை. அம்பாளுக்கு கவலை வந்துடுது, சுவாமியை தரிசிக்க முடியலையேன்னு பார்வதி கவலை கொண்டு தன் குழந்தையை மடியில் தூக்கிட்டு நினச்சி பார்க்குறா. நினைத்த மாத்திரத்தில் யானை கொண்டு சாமி உள்ளாரு. யானையை கிழித்து கொண்டு யானைத்தோடு பொறுத்து கொண்டு ஒரு தோர் தாண்டு ஆடின்னு சாமி காட்சி அளித்தார். அப்போ மலையினுடைய குழந்தை சொல்ல அதை வந்துட்டார் பார் இறைவன் அந்த முருகப்பெருமான் சுட்டி காமிப்பார். இந்த க்ஷேத்திரத்தில் பார்வதி மொழியில் முருகன் குழந்தையாக இருப்பார். அதனால் இங்கே வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படியே அம்பாளுடனே சுவாமியை பார்த்தாலும் பயம் வந்துடுத்து அம்பாளுக்கு. வேடம் குறித்து உமை அஞ்சக்கண்டுன்னு தேவார வாக்கியம். வேடம்னா யானை. வேடம் குறித்த பெருமானை பார்க்கறதுக்கே உமாதேவிக்கு அச்சமாக இருக்குன்னு அந்த வாக்கியத்தில் வரும். அதனால அம்பாள் பாதம் திரும்பி நிற்பாதிங்க, சுவாமிகிட்ட நேராக நிற்க மாட்டேன். அப்போதான் அந்த முனிவர்கள் வந்திருக்கிறது சிவபெருமான்கிறத உணர்ந்து நம்மளை விட மாந்திரிகத்தோட உலகத்தில் உயர்ந்தது மிகப்பெரிய சக்தி சுவாமி மட்டும்தான், சிவபெருமானால் மட்டும்தான் எல்லாத்தையும் நம்ம உலகத்தில் காப்பாற்ற முடியும், நம்ம வழிகளில் போனதான் தவறுங்கிறத புரிஞ்சுல. அதை அவங்களுக்கு சுவாமி நல்ல மந்திரங்களை கொடுத்தார். அதை சுவாமிக்கு ஞான சமேஸ்வரன் ஒரு பேர் உண்டு. வீரமான செயல் செய்ததால் வீரபேஸ்வரர்.
யானையை சம்ஹாரம் செய்ததால கஜ சம்ஹார மூர்த்தி, யானைக்குள்ள குழந்தையாக வாசம் செய்ததால கிருத்தி வாசம். கிருத்தின யானைன்னு அர்த்தம், குழந்தைன்னு ஒரு அர்த்தம். சுவாமி குழந்தையாக வாசம் செஞ்சதால அமாவாசை தூரம் இங்கே வந்து குளத்துல குளிச்சுட்டு அரசமரம் சுற்றிட்டு 3 சுவாமி அர்ச்சனை கொண்டு போகிறதாலுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லைன்னா இந்த க்ஷேத்திரத்தில் அமாவாசை வந்து வழிபட்டால் புத்திர பாக்கியம் உண்டு. 4 காரணம். சிவபெருமான் குழந்தையாக வரல, அம்மா மடியில முருகன் இங்கே குழந்தை இருப்பாது போல குழந்தை பாக்கியத்தை அம்பாளுக்கு கொடுப்பாங்க. 3வது காரணம் இளங்கிளை நாயகின்னு அம்பாளுக்கு. இளம் கிளைகளை தழைத்து தருபவர். பாலாம் குலாம்பிகை, பாலம்னா குழந்தை, அங்குரம்னா முளைத்து எழுதுன்னு இருக்கும். கர்ப்பத்துல குழந்தையை முளைச்சு கொடுக்குறாரு அம்பாள். 4வது காரணம் ஹரிகர புத்திரன் சொல்லக்கூடியதான ஐயனார் சாஸ்தா பிறந்தவர் இந்த விழுவோம். பிக்ஷாண்டனர் மோகினியின் மார்பை எடுக்கக்கூடிய காலத்துல மோகினியை பிக்ஷாண்டவர் பார்த்தார். தன் அழகை உருக்கி கையில குழந்தையா கொடுத்தார் மோகினி. அதான் கையனார்னு பேரு, பர்வீத ஐயனார்னு பேரு. கிராமத்துக்கு நல்ல ஐயனார் கோயில் இங்கே மட்டும்தான் இருக்கும், குழந்தையா சாஸ்தாவா இங்கே இருப்பார். அது 4 காரணம் குழந்தை பிறப்புக்கு. ஆபிச்சாரம்ன்றதான மாந்திரிய கர்மாவை போக்கி நம்மளை அந்த வினைகள்லேருந்து காப்பாற்றக்கூடியதான ஒரு சிவக்ஷேத்திரம். இங்கே வந்தால் மாந்திரிகத்தை எடுக்கிறது, மாந்திரிக பரிகாரம் எதுவுமே கிடையாது. இந்த சுவாமிக்கு பள்ளி முக்கியமான சக்கரம் ஒன்று உண்டு, ரகசிய யந்திரம்னு. இந்த யந்திரத்துக்கு சந்தனம் சாத்தி சகசிரநாமர்த்தனை செய்து சந்தனம் பிரசாதமாக கொடுப்போம். எதுக்குன்னா அந்த தீய வினைகள் எதுவாக இருந்தாலும் அகலணும், யாராலும் செய்யப்பட்டிருந்தால் அந்த மாந்திரிக தன்மை வந்து இங்கே பலிக்கக்கூடாது அப்படின்னு வேண்டின்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இங்கே உடைய பரிகாரங்கிறதே கிடையாது. இந்த ஊரில் வந்து மகாவிஷ்ணு வந்து பெண்ணாக மாறல, சிவாலயத்துக்குள்ளேயே மகாவிஷ்ணு அடியாராக சிறுபுலியர் கண்டத்தில் இருக்காங்க. மோகினிய அவதாரம் எடுத்ததால மகாவிஷ்ணு இங்கே வந்து சிவாலயத்துக்கு உள்ளுக்குள்ளேயே லக்ஷ்மி நாராயணராக இங்கே இருப்பார். இங்கே பெருமாள் 61 கூட அவர் பெருமாள் இருப்பார். இந்த ஊரில் பெருமாளுக்கு கிடையாது. என்ன பிரார்த்திக்கணுமோ அதை பூர்த்தி பண்ணக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். இது வந்து பரிகாரங்கிறது இங்கே கிடையாது. எல்லா விதமான தீய வினைகளை அகற்றக்கூடியதான ஒரு சிவக்ஷேத்திரம். மாந்திரிக கர்மாவை போக்கக்கூடியதுன்னு குறிச்சிக்கணும். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி மாந்திரை எடுக்கிறது திருப்பூரில் இங்கே எதுவும் கிடையாது. திருப்பூரத்தை வளைக்கிறதுலாம் சுவாமி தான், அவருக்கு தெரியும். இவர் வழிபாடு செய்தால் நமக்கு அந்த வினை அகலுங்கிறது நம்பிக்கையான ஒரு வழிதான், அது நடக்குங்கிறது நம்பிக்கை. இன்னும் எளிமையாக சொன்ன கேட்டை நட்சத்திரக்கார ஒரு பிரார்த்தனை கோவிலாக அது கருதப்படுறது. அதை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க. சன்னிதானத்துடைய குருவர்களால் எல்லாரும் க்ஷேமமாக இருக்குங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்கள் செல்லக்கூடிய வீரகான க்ஷேத்திரமும் நல்லா முழுமையாக பூர்த்தி அடையணுங்கிறது இந்த பிரார்த்தனை.